சாட்டர்டே மார்னிங்கு பாப்பா சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருக்கா. பூரி ஹாஸ்டலில் நல்லாவே இல்லைம்மா, ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சரின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூரி சென்னா மசாலா தான் செய்ய போகிறேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதுக்கு சென்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன். வெள்ளை கொண்டக்கடலை அதை விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வெங்காயத்தை நல்லா பொடியாக அரைஞ்சிச்சு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினே தக்காளி அரைச்சி வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், சென்னா மசாலா பவுட்ரு தனியாக கடையில் விற்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சென்னா வேக வச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து இறக்கிட்டோம்னா சென்னா மசாலா சூப்பராக ரெடியாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்டியாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பூரி பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவு பிசையும் போது 2 டீஸ்பூன் ரவை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட்டாக உப்பி நல்லா வரும். இந்த உப்பல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் எதுவுமே நல்லா சர்வ் பண்ணுற அளவுக்கு அப்படியே இருக்கும். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.